எப்படி சோறு தண்ணியெல்லாம் இறங்குது? ஒன்னும் இறங்க மாட்டேங்குது. ஐயோ, நான் இன்னும் சாப்பிடல, எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். மா, உன்கிட்ட தான் சொல்றேன். அப்படியே அரைஞ்சனா உள்ள இருக்க போய் கொட்டிக்க போ. ஆமா, நீ சமைச்ச சாப்பாட்டை மனுஷன் சாப்பிடுவானா? ஏய், இப்ப நான் இருக்கிற கோவத்துல பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே கடிச்சு துப்பிடுவேன். போடி உள்ள. மா, வாமா வா. வாங்க தம்பி. தம்பி யாரு? உங்க அண்ணனா? இல்ல ஆண்டி, இவரை சோமுவுக்கு நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் ஆண்டி சோமு இல்லையா? இருக்காமா. சித்ரா, அண்ணனை போய் கூப்பிடு போ. நீங்க உட்காருங்க, நின்னுட்டு இருக்கீங்க. உட்காருங்க. அண்ணா, ரஞ்சினி வந்திருக்காங்க, உன் அம்மா கூப்பிடுறாங்க. என்ன சோம் சார், எப்படி இருக்கீங்க? ரஞ்சினி எல்லாத்தையும் சொன்னாங்க. நானே சொல்றேன். சாரி சோமு, நேத்து என்னால எதுவும் பேச முடியல. இந்த மாதிரி உங்களை சொல்ல வச்சதுக்கு நான் நடந்துக்கிட்ட விதமும் ஒரு காரணம். உங்களை மாதிரி ஒரு ஜென்டில்மேன் லவ் பண்ற அளவுக்கு இருக்கிறேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா எப்பவுமே ஃப்ரெண்டுன்ற அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு அதுக்கு புதுசா வேற எந்த பேரையும் வைக்க முடியாது. உங்களை மாதிரி ஒரு மனுஷன் கூட வாழணும்னா அதுக்கு எந்த பொண்ணும் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அது மதிக்கு புரியல. எனக்கு கொடுத்து வைக்கல. உங்களை நான் வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம், உங்களை ஃப்ரெண்டா நினைச்சது ஒண்ணு, இன்னொன்னு நீங்க தேடி கண்டுபிடிச்சிங்களே மனு. நான் மனோவை பார்க்காமயே இருந்திருந்தா ஒருவேளை உங்களை கன்சிடர் பண்ணிருப்பேனோ என்னமோ தெரியல. ஏன்னா எனக்கு உங்களை அந்த அளவுக்கு பிடிக்கும். ஆண்டி, நீங்க ஒரு பத்திரமாத்து தங்கத்தை பெத்து வச்சிருக்கீங்க. உங்க பையனை பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்ல. அந்த அளவுக்கு டிக்னிட்டி ஆனவரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் நேத்து என்கிட்ட வந்து நாம 2 பேரும் சேர்ந்து வாழலாமான்னு கேட்டாரு. மனோவை எப்பவோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ண. அத உங்க பையன் கிட்ட சொன்ன உடனே எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாரு. நாங்க ஒண்ணு சேர போறோங்கிறத சொல்லாம விட்டது ஏன் தப்புதான். சஸ்பென்ஸா வச்சு எங்க கல்யாணத்தப்போ சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள சோமு இப்படி சொன்னதும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதான் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.
எப்படியோ சோமுவுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சுல, எனக்கு அது போதும். அதுக்கு நான் தான் காரணம்னா நான் அதை சந்தோஷமா எடுத்துக்கிறேன். சோமு, என்னை விட எல்லாத்துலயும் பெட்டரான ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. என்ன உங்க மனசு அப்படி. நீங்க என்ன அப்படி கேட்டதை நான் தப்பா நினைக்கல. ஏன்னா உங்க மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பவும் சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு புது வாழ்க்கை இருக்கு. தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. பிடிக்காத வாழ்க்கைய வம்படியா பிடிச்சு தொங்கிக்கிட்டு அதோட ஏன் போராடிட்டு இருக்கணும்? இப்ப பாருங்க, மனுவுக்கும் ஒரு வைஃப்க்கும் கூட ஒத்து வரல. அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு தான் என்னை இவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. இருந்தாலும் உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன், ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கோங்க ப்ளீஸ். ஆண்டி, எனக்கும் மனுவுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. நீங்களும் சோமுவும் தான் எங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். மத்தபடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை நான் மனசுல வச்சுக்கல. சோமு, நீங்களும் அதை பத்தி யோசிக்காம எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும். அப்போ நாங்க வரோம் ஆண்டி. வரோம் சோமு. வரங்க. அப்போ உங்க மொத்த கனவுக்கும் ஊ தானா? ஐயோ அம்மா அம்மா, நான் சும்மா விளையாட சொல்றேம்மா. நீ ஏன் மாடற? ஐயோ ஏய், நான் நிஜமா தாண்டி அழுகுறேன். ஐயோ கடவுளே, ஏன் என்ன மட்டும் இப்படி போட்டு சோதிக்கிற? நான் எவ்வளவு கனவெல்லாம் கண்டேன். படுபாவி, சண்டாளி, இவ்வளவு போய் மலை மாதிரி நம்பி இருந்தேனே, இப்படி ஏமாத்திட்டாலே. டேய், அவ பண்ணது இருக்கட்டும். உன்னை யாரா தேடி போய் அந்த பையனை கூட்டு வர சொன்னது? இந்த கரங்க பிடிச்சோட நம்பி மதிய வேற விரட்டி விட்டுட்டேனே. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு மேல துறைக்கு என்ன யோசனை? போடா, போய் 2 திருவாடு வாங்கிட்டு வா. தெரு தெருவா பிச்சை எடுக்கலாம். வேற என்ன பண்றது? மதியும் போயிட்டா, நகையும் போச்சு. மதியோட சித்தப்பா என்னன்னா பணத்தை வச்சுட்டு மறு வேலையை பாருங்கிறான். இந்த சுந்தரி அம்மா கடைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு கையெழுத்தே போட்டுருச்சு. இந்த படபாவி ரஞ்சனியும் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டா. கடைசியா மிச்சம் இருக்கிறது அந்த கம்ப்யூட்டர் கடை மட்டும்தான். ஐயோ, அதுக்கும் இப்ப போட்டியா இன்னொருத்த வந்துட்டானே. ஐயோ, பிச்சை எடுத்து கூட பொழைக்க முடியாது போல இருக்கே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யாருகிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? அம்மா அம்மா, நீ கவலைப்படாதம்மா. நமக்கு தான் ஜமீன் ஃபேமிலி இருக்குல்ல. அழாத. ஐயோ போச்சே. வாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க, உட்காருங்க. பரவாயில்லைங்க. என்ன தம்பி இது? வீடான வீட்டுல இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு மொழியில சோகமா உட்கார்ந்துருக்கிறது நல்லாவா இருக்கு? அப்பா அம்மா வருத்தப்பட்டா கூட நீங்க தானே தம்பி அவங்களுக்கு ஆறுதலும் தெம்பும் சொல்லணும். நித்யா என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. அப்பா எல்லாமே சொன்னார் தம்பி. அதுக்காக
அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா எல்லாமே சரியா போயிடுமா? பாருங்க, உங்களை நினைச்சு உங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. என்னம்மா பண்ண சொல்றீங்க? ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம், அவன் நல்லா வாழறத நாங்க பார்க்க வேண்டாமா? ஒரு பேச்சுக்குன்னு சொல்லலைங்க, சத்தியமா கோவில் கோவிலா தவம் இருந்து அவனை பெத்த என் புருஷன் சொன்ன ஒத்த வார்த்தையினால கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான்னு என்னமா தவிச்சிருப்ப? கடைசியில ஆண்டவனா பார்த்து அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தான்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அது இப்படி ஆயிடுச்சு. அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேங்க. இத பாருங்க, இப்பவும் எதுவும் நம்ம கையை மீறி போயிடல. என் தம்பி, அம்மா அப்பாவுக்கு தான் நித்யாவை பத்தி தெரியாது, உங்களுக்கு கூடவா தெரியாது? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கோயில்ல வந்து என்ன பார்த்தவ. பாபு மட்டும் இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன் பெரியம்மான்னு எப்படி அழுத தெரியுமா? நான் சாகுற வரைக்கும் இந்த பழி சொல்லி என் கூடவே வரும்னு தெரிஞ்சும் என் குழந்தைனார் என் தலையே எடுத்தாலும் சரின்னு நினைச்சு தானே மண்டபத்துல இருந்து ஓடி வந்த பொண்ண உங்க கூட அனுப்பி வச்சேன். எதுக்கு தம்பி? என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, நீங்களும் ஆசைப்பட்டுட்டீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் தானே. இத்தனை நாளா என்ன பழகுனீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? கல்யாண மண்டபத்துல இருந்து யாரும் வேண்டான்னு அவளும் தூக்கி போட்டுட்டு வந்தா, நீங்களும் வந்தீங்களே. அதுக்குள்ள அப்படி என்ன வாழ்க்கை கசந்து போச்சு? தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்க 2 பேருக்கும் பொதுவா தான் சொல்றேன். அப்படி ஒரு வார்த்தை அவ சொல்லிருக்கவே கூடாதுதான். அதுக்காக நான் அவளை கண்டிக்கிறேன். அவ சொல்லிட்டாளேன்றதுக்காக நீங்க எல்லாரும் வருத்தப்படலாமா? தம்பி, என் பொண்ணு குழந்தை தம்பி. அவளுக்கு என்ன தெரியும்னு நினைச்சீங்க? அவளுக்கு பிறந்த வீட்டை தவிர உங்களை தெரியும், உங்களை மட்டும் தானே தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் என் பொண்ணு உங்களை விட்டு கொடுத்துருவான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இப்ப நடந்தது ஏதோ கெட்ட நேரம் நினைச்சுக்கோங்க. சத்தியமா சொல்றேன் தம்பி, அப்படி ஒரு வார்த்தை என் பொண்ணு மனசுல இருந்து வந்திருக்காது. என் குழந்தைனாரையும் வசந்தாவையும் விட்டுருங்க, அவங்கள பத்தி பேச வேண்டியதே இல்லை. ஆனா என் பொண்ணு சொக்க தங்கம் தம்பி. அவ மனசுல சின்ன விகல்பம் கூட இருக்காது. ஏதோ எடுப்பர் கைப்பிள்ளை மாதிரி அவ வசந்த பேச்சு கேட்டுக்கிட்டு உங்களை அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா. அதுக்காக உங்களை என் பையனை நினைச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தம்பி. என்னம்மா நீங்க போய்? இல்ல தம்பி, என் பொண்ணுக்கு நான் புத்தி சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துருவேன். அவ காலம் பூரா உங்க கூட வாழணும். அதுக்கு எந்த மன வருத்தமும் இடைஞ்சலா இருந்துடக்கூடாது. என்னம்மா நீங்க நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிமா நித்யாவை தப்பா நினைப்பேன்? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இதை விட பெருசா சண்டை போட்டுக்கிட்டுங்களா எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமும் அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இல்ல தம்பி, எனக்கு மதி சூர்யாவோட நித்யாவை பிரிச்சு பார்க்க தெரியாது. ஏதோ எங்களுக்கு நேரம் சரியில்லை. எங்க காலத்துல தான் நாங்க சேர்ந்து வாழ முடியாம
அடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். அதுங்க காலத்திலேயாவது அவங்க எல்லாருமே ஒன்னா அக்கா தம்பி தங்கச்சின்னு வாழணுங்கிறது தான்ப்பா என்னோட ஆசை. எங்க குடும்பத்துல நீங்களும் ஒரு புள்ளையா இருந்து என் பொண்ண காலம் புற நல்லபடியா வச்சுக்கணும்பா. இப்ப சொல்றேன் தம்பி, நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நித்யா கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணி இங்க கொண்டு வந்து விடுறது ஏன் பொறுப்பு. வாங்கம்மா, உங்க பையன் பண்ணிருக்கிற காரியத்தை பாத்தீங்களா? என்ன தப்பு நடந்திருந்தாலும் பெரிய மனுஷியா உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன்.